நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதய துடிப்பில் ஆரம்பித்து மனிதனுடைய இறுதி வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு விஷயம் இசை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஸோ இந்த ஒரு பிரம்மாண்டமான குரல் தேடல் ஜோனல் ஆடிஷன்ஸை தாண்டி தமிழ்நாட்டின் தலைநகரமாகிய சென்னையில் அடுத்த கட்ட குரல் தேர்வு நடக்க இருக்கிறதுங்க. எல்லா ஜோனல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது பிரதிநிதிகளுமே ஒன்றா சேர்ந்து முதல் முறையாக 5 நடுவர்கள் முன்னாடி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போகிறாங்க. கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை ஜோனில் ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க ஒட்டு மொத்தமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து கூடியிருக்கிறாங்க. அண்ட் முதல் முறையாக அவங்க வந்து ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ற ஒரு விஷயத்தோட சேர்ந்து பாட போகிறாங்க. 5 நடுவர்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அப்சல்யூட்லி. அண்ட் இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் அமையும். அண்ட் இந்த இடத்துல வந்து போட்டி யூஸ்வலாக ரொம்ப அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வந்து பாஸ்ட் 6 சீசன்ஸாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த சீசன், அதாவது சூப்பர் சிங்கர் சீனியரோடைய இந்த 4வது சீசனில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ் என்ன மாதிரி உணர்வுகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போவே போய் பார்த்துக்கலாம். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. இந்த பாட்டு தான் இப்போ பாட போறேன். ஃபாஸ்ட் சாங் எடுக்கிறதுக்கு காரணம் நல்ல எக்ஸ்பிரசிவா இருக்கும், நல்ல ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இந்த பாட்டு எடுத்தேன். இன்னொரு சாங் எடுக்கனா ஸ்லோ சாங். நான் ஏன் ஸ்லோ சாங் எடுக்கலைன்னா இது சரி இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் ஃபாஸ்ட் சாங் எடுத்துருக்கேன். நாராயணன் எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க? ஆசை 100 வகை. சூப்பர். ரெடி? ரெடி. ஆல்ரைட். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. புத்துரகம் போலே சுத்தி வரும் பெண்கள் முத்தமடை தேனாக வந்தவரை லாபம், கொண்டவரை மோகம், உள்ளவரை நீயாடு. பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை வா. பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை வா. தினம் நீயே செண்டாகவே, அங்கு நான் தான் பண்ணாகவே. 3 of us are in, so you're in 2. Shailaja Amma will tell you why the red happened. வாய்ஸ் நல்லா இருக்கு, ஆட்டிடியூட் நல்லா இருக்கு. ஆனால் அந்த பாட்டுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் இல்லை, நிறைய இடத்துல மிஸ் ஆகிடுது. எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஓரளவுக்கு ஜாஸ்தி ஆகிடுதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு லேண்டிங் நோட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாகவே தெரியல, அதனால தான் நான் வந்து ரெட் கொடுத்தேன் உங்களுக்கு. ஓகே, எனக்கு 3 கிரீன் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 4 கிரீன் கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் திஸ் இஸ் ஓகே அண்ட் ஐ நீட் டு இம்ப்ரூவ் a lot. ஹலோ ஆனந்த். ஹாய் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன பாட போறீங்க ஆனந்த்? பயணங்கள் முடிவதில்லை. டிசைட் பண்ணிக்கங்க. பயணங்கள் முடிவதில்லையிலேருந்து இளைய நிலா பொழிகிறது. இப்படி ஒரு பதட்டங்க. என்ன மாதிரியே பேசுறீங்க? பாடுங்க. நல்லா பேசுகிறார் அவர். இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே, ஊழா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறதே. வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நனையும், முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும். வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நனையும், முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும். வானவீதியில் மேக ஊர்வலம். ஆனந்த் ஆனந்த்
நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய சிந்திக்கணும் நீங்கள், நிறைய கேட்கணும், வேறு ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு கேட்கணும் நீங்கள், அப்புறம் ஒர்க் பண்ணணும். புரியுதா? யூ ஹவ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் டு டூ. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சென்னையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கட்டக்குரல் தேர்வில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்போஸ் நம்மளுடைய போட்டியாளருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சு போயிட்டா அவங்களுடைய பாட்டு, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் நடுவுலையே அவங்களுக்கான ரிசல்ட்டு கொடுத்துட்றாங்க, க்ரீன் பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க நம்மளுடைய நடுவர்கள். ஆனால் சில நேரத்தில் அவங்களுக்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படுது. ஓகே, இந்த பெர்ஃபார்மர் வந்து அடுத்த கட்டம் போக முடியுமா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே அணிஞ்சிக்கிட்ட அவங்களுடைய டிசிஷன்ஸை விட்டுடுறாங்க. இப்படிப்பட்ட சில ரொம்ப வித்தியாசமான ஆடிஷன்ஸ் உங்களுக்காக. மிஸ்டர் தனசேகரன், ஹலோ மேம். என்ன பாட போறீங்க? சக்தி கோடு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. ஓகே. தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே இறைவா. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், கொடுமை அழிந்து விட, கொள்கை ஜெயித்து விட சக்தி கொடு. நம் நடை கண்டு அகங்காரம் தூளாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு, சக்தி கொடு. முடி முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன், முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். என்னை நம்பி வந்தவரை ஏமாற்ற மாட்டேன், ஏனியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன். உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன். கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன், காலத்தின் கட்டளை நான் மறக்க மாட்டேன். இறைவா, இறைவா. Sorry ma'am, sorry. Can I sing another song ma'am? No, no. I'm very happy with what you've just finished. Let's leave it to Shailaja and Ananta. Don't worry. You have a completely casual body language. Okay, so and the push, when push comes to shove, mind body connection illa, and mind off ஆயிடுது because out of tension. So எங்கேயோ எடுக்கிறது. Of course the mistake you made is thoroughly amateurish, but நீ பல்லவி பாடினது, there were some such good parts. ஒரு curiosity வருது, என்னடா இது என்ன கொஞ்சம் தேடி பார்ப்போமேன்னு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த காலை தினமும் இல்லை தெரியுமா, அதோட ஃபர்ஸ்ட் லைன் கொஞ்சம் பாடு. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் வினை காத்த அன்னையே, உனதம்பு பார்த்த பின்பு அதை விடவானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினம் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதையும். I'm sorry. The rarest of rare chances given to sing a second song didn't quite come off. ஆத்தல் சூப்பர் சிங்கர்னா ஒரு பயங்கரமான வெறி எனக்கு, பாடணும், நல்லா ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும், டாப் 5ல போகணும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே சூப்பர் சிங்கரில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், பட் இந்த தடவை ரொம்ப நல்லா கான்ஃபிடென்ட்டோட வந்திருக்கேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா பாடுவேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் என்ன சாங் பாட போகிறீங்க? கும்கி ஃபில்ம்லேருந்து
ஒன்றும் புரியலை. ஓகே சூப்பர். ஸ்ருதி கேட்டுக்கோங்க சார். ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில, கண்ட அழகில ஆசை கூடுது. உச்சந்தலையில உள்ள நரம்புல, 10 விரலில, தொட்டன் மொழியில் சூடு ஏறுது. நெத்தி போட்டு தெரிக்குது, விட்டு விட்டு ரெக்க முளைக்குது, நெஞ்சு குழி அடைக்குது. மானே மனம் தத்தி தாவிய தறி கெட்டு ஓடுது. உயிர் ஒன்ன சேரவே ஒரு திட்டம் போடுது. சரவணன், ஹாய் மேம். ஏற்கனவே 3 ரெட்டு வந்திருக்கு உங்களுக்கு. அவங்க ஸ்ருதி கொடுக்குறாங்க பர்ஃபெக்டாக. ஆனால் அந்த ஸ்ருதியில் பாடாமல் வேறு ஸ்ருதியில் ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ பல்லவிக்கு வந்து சேர்ந்துட்டீங்க நீங்கள். அந்த வெரி பிகினிங் ஹம்மிங் இருக்கு இல்லையா, அது ஸ்ருதியிலே இல்லையா. நிறைய வாட்டி கேளுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த ஜோன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கூடி அவங்களுக்கான அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆடிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆடிஷனில் ஒரு புதுமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் முறையாக இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இசை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து இவங்க வந்து பாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 ஜட்ஜஸ் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஆடிஷன்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ். இதர் அவங்க வந்து ஃபாஸ்டான பாடலை எடுத்து பாடலாம், இல்லை ஒரு ஸ்லோவான நம்பரை எடுத்து பாடலாம். இது வந்து ஜட்ஜஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ 2 பாட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு எந்த பாட்டு அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ, ஸோ அந்த கண்டஸ்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால் எடுத்து இதர் ஃபாஸ்ட் நம்பர் இல்லைனா ஸ்லோ நம்பர் இதை வந்து பாடணும் அப்படின்றது அவங்ககிட்ட விட்டாச்சு. ஸோ அவங்க எடுக்கிற டிசிஷன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குது, நிறைய பேருக்கு பாதகமாக இருக்குது. இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆடிஷன்ஸில் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம டைரெக்டாக ஆடிஷன்ஸில் പോയിട്ട് என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ഇപ്പോൾ ഒരു ഫാസ്റ്റ് നമ്പർ പാടാൻ ഞാൻ തീരുമാനിച്ചിരുന്നത് വെച്ചാൽ ഒരു എല്ലാവരും മെലഡി പാടുമ്പോഴത്തേക്ക് ഒരു ഡിഫറൻസ് വേണ്ട, ഒരു എനർജറ്റിക് ആയിട്ടൊരു പെർഫോമൻസ് ജഡ്ജസ് എന്തായാലും എക്സ്പെക്ട് ചെയ്യുമല്ലോ. അങ്ങനെ ഞാൻ ഒരു ഫാസ്റ്റ് നമ്പർ പാടുകയാണ്. എന്നടി മുനിയമ്മ എന്ന് പറഞ്ഞ പാട്ടാണ്. ஹாய் அரவிந்த். ஹாய் மேம். என்ன பாட போறீங்க இன்னைக்கு? Sing a fast number right now. Ennadi Muniyamma son song. Go for it. Remix version. Go for it. Go for it. Okay, thank you. என்னடி முனியம்மா ஓ கண்ணில மையி, யாரு வச்ச மையி இது நாம் வச்ச மையி. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு சிறந்த புள்ள கணமா. இனி நான் தாண்டி போம் புருஷ பொன்னமா. என்னடி முனியம்மா ஓ கண்ணில மையி, யாரு வச்ச மையி இது நாம் வச்ச மையி. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். குத்தால அருவியிலே குளிச்சாலோ அடங்காது, குத்தால அருவியிலே குளிச்சாலோ அடங்காது. தானி உடம்பு சூடு கண்ணம்மா, நீ அருகில் வந்தால் சிலு சிலுக்கோ பொன்னம்மா. என்னடி முனியம்மா ஓ கண்ணில மையி, யாரு வச்ச மையி இது நாம் வச்ச மையி. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு சிறந்த புள்ள கண்ணம்மா. இனி நான் தாண்டி போம் புருஷ பொன்னம்மா. என்னடி முனியம்மா ஓ கண்ணில மையி, யாரு வச்ச மையி இது நாம் வச்ச மையி. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். Chinna, you were flapping all over the place in the beginning of the song, but
ஒரு குட்டியாக ஒரு என்னமோ பண்ணின நீ. ஐ லவ் தட். அரவிந்த் எஸ் மேம். എന്ത് പറ്റി ഇന്ന് അത്രയ്ക്ക് നന്നായില്ലല്ലോ. ഇതെന്നമോ தெரியல. அதுவும் பல்லவி ரொம்ப டென்டேட்டிவாக இருந்தது. ஓவராலாக சரிப்பட்டு வரலன்னு எனக்கு தோணித்து. ஐ டோன்ட் நோ தேவன். ப்ளஸ் வந்து உங்கள் டெம்போவில் வந்து அங்கங்கே அந்த யூ ஜஸ்ட் லைக் ரஷ்ஷிங் ஒரு ஸ்டெடியாகவே நீங்கள் பாடல ஓவராலாக. இன்னும் ஒரு பயமோ இல்லை என்னன்னு தெரில. பட் யூ ஜஸ்ட் ஆல் ஓவர் த பிளேஸ். Arvind ji, Yes sir. this song was terrible. Can you just, with just the chords, give me just the first opening lines of Nila Kaigirathu? நீலா காய்கிறது நேரம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் தென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். Carry on, next line. காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றமேதுமில்லையே வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்ல அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வானில். One sec, Arvind. Just open out your voice and sing Kaatru Veesum. Open out your voice a little. Don't whisper. Don't copy the original singer. Sing in your voice. காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றமேதுமில்லையே வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வானில். Complete it. நீலா காய்கிறது நேரம் தேகிறது. Okay. உங்களுக்குள்ள ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குன்னு தோன்றது. இதுவும் இட்ஸ் ஃப்ராங்க்லி ஐம் ஸ்டில் அன்டிசைடட். பட் இந்த ஸ்டேஜில் மேபி உனக்குள்ள இதை விட ஏதாவது இருக்கலாம்னு ஒரு தேடுறதுக்கு I'll give myself a chance. So I'm going with this. Thank you sir. പാടിക്കഴിഞ്ഞപ്പോൾ 2 റെഡും 2 ഗ്രീനും ആയിരുന്നു. ഐ ഡിഡ് നോ വാട്ട് വാസ് ഗോണ ഹാപ്പൻ. അങ്ങനെ ഐ ട്രൈഡ് മൈ ബെസ്റ്റ്. അവസാനം ആനന്ദ് സാറ് ഗ്രീൻ തന്നെ തന്നു. എൻ്റെ അടുത്ത് ഒത്തിരി ഇമ്പ്രൂവ് ചെയ്യണം, അല്ലെങ്കിൽ നെക്സ്റ്റ് ടൈം ഉറപ്പായിട്ട് റെഡ് തരുമെന്ന് പറഞ്ഞു. ഡൂ മൈ ബെസ്റ്റ് നെക്സ്റ്റ് ടൈം. ஹாய் ஹிமஜா. ஹாய் மேம், நமஸ்காரம். என்ன பாட்டு பாடுறீங்க? காற்றின் மொழி. என்ன மொழியில்? காற்றின் மொழி. அப்படியா? நல்லா தெம்பா பாடணும். ஓகே ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். காற்றின் மொழி ஒலியா இசையா பூவின் மொழி நிறமா மனமா கடலின் அலையா நூரையா காதல் மொழி விழியா இதழா இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடும் மனிதரின் மொழிகள் தேவையில்லை இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடு மனிதர்க்கு மொழியே தேவையில்லை காற்றின் மொழி ஒலியா இசையா பூவின் மொழி நிறமா நாலு ரெட்டு வந்திருக்குமா?
நல்ல பயிற்சி தேவை உங்களுக்கு. அண்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் வாய்ஸ் இருக்குது, ஓப்பனாக பாட மாட்டேங்கிறீங்க நீங்கள். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும், ப்ராக்டிஸ் தேவை. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபார் தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நம்மளுடைய சென்னையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கட்ட குரல் தேர்வில் சில போட்டியாளர்கள் வந்து அவங்களுடைய ஆடிஷன்ஸ் கொடுக்க போய் ஒரு நிமிஷம் பாடுறதுக்குள்ள அவங்களுடைய ரிசல்ட்ஸ் தெரியுதுங்க. இன்ஃபேக்ட் அவங்க கண்ணை மூடி பாடிட்டு இருப்பாங்க, கண்ணை திறந்தா எல்லா க்ரீன் லைட்டும் அவங்க முன்னாடி இருக்கும். அண்ட் ஜட்ஜஸ் வந்து ஏன் நிறுத்துறீங்க, போதும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு செலக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் இது உங்களுக்கு. నా పేరు బి స్వరా కీర్తన్, నేను హైదరాబాద్ నుంచి వస్తున్నాను. వీటన్నిటిలో నేను సెలెక్ట్ చేసుకున్న పాట హూ యామ్ ఐ, బికాస్ పీపుల్ కాల్ మీ ఎనర్జెటిక్. సో ఐ వాంట్ టు షో మై ఎనర్జీ ఇన్ దట్ సాంగ్. దట్ సాంగ్ ఈజ్ అ పర్ఫెక్ట్ ఎనర్జెటిక్ సాంగ్ అండ్ ఐఎమ్ గోనా పర్ఫార్మ్ దట్. ஹாய் ஸ்வரா, Hi ma'am. எப்படி இருக்கீங்க? Fine ma'am. என்ன பாட்டு பாடுறீங்க? I am singing Who Am I song from the movie Vanam. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you ma'am. 1, 2, 3, let's rock. தீனம் தீனம் மறுதீனம் கண்ணாடிய பார்க்கிற என்னை நானே கேட்கிற Who am I? ஒரு நொடி சிரிக்கிற மறு நொடி அறகிற மயக்கத்துக்கு இறக்கிற Who am I? நெருப்புகள் பிறக்கிற Who am I? பாடும் விருப்பத்தில் கொதிக்கிற Who am I? கனவுகள் விதைக்கிற கலைந்ததும் தவிக்கிற கடவுள கேட்கிற குலகுலே Who am I? 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 எனக்கென நம்பர்கள் யாரும் இல்ல என்று எண்ணி என்னை நானே நண்பன நினைக்கிறேன். எனக்கென எதிரிகள் யாரும் இல்ல என்று எண்ணி என்னை நானே எதிரிய நினைக்கிறேன். என்னை நானே வெல்வேனோ, என்னை நானே கொள்வேனோ, எந்த பக்கம் செல்வேனோ எனக்கு ஒன்றும் தெரியாதே. Who am I? 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 தீனம் தீனம் மறுதீனம் கண்ணாடிய பார்க்கிற என்னை நானே கேட்கிற Who am I? ஒரு நொடி சிரிக்கிற மறு நொடி அறகிற பயக்கத்துக்கு இறக்கிற Who am I? நெருப்பில் பிறக்கிற Who am I? பாடும் விருப்பத்தில் கொதிக்கிற Who am I? கனவுகள் விதைக்கிற கரைந்ததும் தவிக்கிற கடவுள கேட்கிற குலகுலே Who am I? 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 என்னது அந்த ఎనర్జీ? Thank you ma'am. Thank you very much. బాబు నువ్వు ఎలా పాడావో కానీ నా గొంతు, నాకు నొప్పిగా ఉంది గొంతు. సత్యంగా చెప్తున్నాను, నిజంగా నా గొంతు పోయింది. భయం వేస్తుంది నాకు అసలు ఇప్పుడు గొంతు విప్పాలన్నా కూడా. Thank you ma'am. ఇప్పుడు 4 గ్రీన్ ఇచ్చేసామయ్యా నీకు, రెడ్ ఇస్తే ఎక్కడొచ్చి కొడతావు అని భయంగా ఉంది మాకు. Sorry ma'am. సత్యంగా చెప్తున్నాను, పైకి వచ్చి చంపేస్తాను మీరు, కానీ ఇప్పుడు నాకు గ్రీన్ ఇవ్వకపోతే అన్న లెవెల్లో పడాను. Ayyo, thank you very much. బాగుంది, Yes ma'am. బాగా పాడావు, Thank you ma'am. நல்லா பாடிருக்கே நீ. Yes ma'am. ஆனால் அந்த முதல் பல்லவி இருக்குல்ல, அது மட்டும் ஏன் ஸ்ருதியில் இல்லை? முதல் பல்லவி டெஃபினட்டாக ஒரு 2 லைன் ஸ்ருதியில் இல்லை. Okay ma'am. அது எதுக்குன்னா ஓவர் என்தூசியாசம். செலெக்ஷன் ஆஃப் சாங் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. இது இப்போ నాங்கள் కేட்டுட்டு சொல்கிறோమన్నా పాடுறது ரொம்ப కష్టం. இந்த పాట Thank you ma'am. చాలా కష్టం, ఈ పాట మాకు తెలుసు. కానీ బాగా పాడాలి అనే ఆత్రంతో శృతి తగ్గకూడదు, సరేనా? Okay ma'am. జాగ్రత్తగా చూసుకో. Sure ma'am. 4 గ్రీన్ వచ్చిందని రెచ్చిపోవద్దు. Definitely. నువ్వుగానే ఉండు, హూ ఆమె వద్దు, సరేనా? ఆల్ ది బెస్ట్. Thank you sir.
எங்கேயோ பார்த்த மாதிரி இதே உன் ஃபேஸு. யாருங்க இவர்? ஜெயந்தோட அண்ணன். ஓகே, ஒரு ஜெயந்த் போனாலும் இன்னொரு ரூபத்தில் அடுத்த சீசனுக்கு அந்த ஃபேமிலியிலிருந்து யாராவது வராங்க. வெரி குட். ஹவ் இஸ் ஜெயந்த்? இஸ் ஃபைன். இஸ் ஃபைன். ஓகே, உனக்கு எவ்வளோ தமிழ் தெரியும்? உனக்கு எவ்வளோ தமிழ் தெரியுன்றதே உனக்கு தெரியாதா? அப்போ உனக்கு நல்லாவே தமிழ் தெரியும். வெரி குட், வெரி குட். எப்படியாவது ஒருத்தவங்க அனுப்பிச்சு நம்மளை காலி பண்ணுறதுக்காக எவ்ரி சீசன் 1%. ஐ லவ் யூ. ஓகே, ஸோ லாஸ்ட் சீசன் யுவர் பிரதர், திஸ் சீசன் ஐ திங்க் யூ. ஹாய் பிரபு, எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாகர்கோயில். நாகர்கோயிலேருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாகர்கோயிலில்? நான் மியூசிக் டீச்சராக தான் இருக்கேன். தட்ஸ் நைஸ். லெட்ஸ் see what you have to sing for us today. அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம் அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம் அதிசயராகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம் 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 வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம் இசையெனும் அமுதினில் அவளொரு பாகம் இசையெனும் அமுதினில் அவளொரு பாகம் இந்திரலோகத்து சக்கரவாகம் அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம். பிரபு சாரி, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நீங்கள் வெறும் கார்ட்ஸோட மட்டும் ஒரு விஷயம் அந்த பல்லவி பாட முடியுங்களா? அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம். ஓகே பிரபு, உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ஸ். ட்ரிச்சி நாங்கள் சொன்னோம். அண்ட் ஐ திங்க் அப்போ we put you on waiting list. அதுக்கப்புறம் நீங்கள் அனந்த் சார் பார்த்து you went through one of the 3 people, 3 பேரில் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்க இல்லையா ட்ரிச்சியில்? கரெக்ட். அண்ட் ஸ்ருதி தான் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் ஓவரால் வந்து உங்களுக்கு நல்ல டோன் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த போட்டியில் நீங்கள் இன்னும் முன்னுக்கு நீங்கள் வரலாம். ஸோ ஐ am going to go ahead and give you my greatness. அமைதியா ஒரு வெள்ளப்புறா வர மாதிரி இருக்குப்பா. பேரு கூட அப்படிதான் இருக்கு, பிரசாந்த். பிரசாந்த். என்ன பாட்டு பாடுறீங்க சார்? காற்றின் மொழி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காற்றின் மொழி ஒலியா இசையா பூவின் மொழி நிறமா மணமா
கடலின் மொழி அலையா நுரையா காதல் மொழி விழியா இதழா இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதனின் மொழிகள் தேவையில்லை இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை காற்றின் மொழி ஒலியா இசையா பூவின் மொழி நிறமா மணமா காற்று வீசும்போது திசைகள் கிடையாது காதல் பேசும்போது மொழிகள் கிடையாது பேசும் வார்த்தை போல மௌனம் புரியாது கண்கள் பேசும் வார்த்தை கடவுள் அறியாது உலகம் திரியும் காற்றுக்கு உருவம் தீர்க்க முடியாது காதல் பேசும் மொழியெல்லாம் சப்த கூட்டில் அடங்காது இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதனின் மொழிகள் தேவையில்லை இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை காற்றின் மொழி ஒலியா இசையா பூவின் மொழி நிறமா மணமா தேங்க்யூ அப்படியே இருந்தது பிரசாந்த். தேங்க்யூ புயலுக்கு பின்னாலே பிரசாந்த் நல்லா இருந்தது. தேங்க்யூ சின்ன இது என்னென்னா பல்லவியில் ஒலியா அது வருது இல்லையா அது ஓப்பன் பண்ணி பாடுங்க. த்ரோட் இல்லை, வாய் க்ளோஸ்டாக பாடுறீங்க. சில வார்த்தைகள் உச்சரிப்பு இன்னும் அழகாக இருக்கும் நீங்கள் பாடினா. தேங்க்யூ மேம். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்னொரு 5-6 வாட்டி இந்த பாட்டு நீங்கள் கேட்கணும். தெரிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் இந்த பாட்டில் நீங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னம்மா அடிக்கிற மாதிரியே வர? இல்லை. எந்த ஊர் நீங்கள்? கேரளா. கேரளா? அதான் அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாமே அப்படி தான் வருவீங்க, வேட்டி மடிச்சு கட்டினு. ஓகே, வெரி குட். கேரளாவில் எப்படி? எர்ணாகுளம். எர்ணாகுளமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து செலக்ட் ஆனது. அண்ட் வந்து உங்கள் கூட வந்து உங்கள் மாமாவா? அவர் பேர் என்ன? மச்சான். மச்சான் வாங்க மச்சான். சார் இப்போ எப்படி தம்பி வந்து அடுத்த லெவலில் நல்லா செலக்ட் ஆவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? 100% என்னால் ஒரு 90% இருக்குது நம்பிக்கை. வெரி குட் வெரி குட். ஸோ அடுத்த லெவல்லையும் வந்து நல்லா பாடுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் டைம் எர்ணாகுளம் போயிட்டு வந்து சிப்ஸ்லாம் வேணும், வெறும் கையில் வராதிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நம்ம வந்து சென்னையில் வந்து 3 ஜோன்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வச்சு ஒரு ஆடிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்து பொதுவாக பார்க்கும்போது ஒரு எக்ஸாம் பேப்பரை ஒரு வாத்தியார் திருத்தினாலே 1000 லொட்டு லொசுகள் மைனஸ் மார்க்குகள்லாம் போடுவாங்க. 5 வாத்தியார் சேர்ந்து ஒரு பேப்பரை திருத்தினா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நான்லாம் வந்து பார்த்தோன்னா மைனஸில் வாங்குவேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஆடிஷனுக்கு வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் 5 பல்புகளை வாங்குவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் நிறைய பேர் அதை வந்து வாங்கிட்டாங்க. அது எப்படிமா சாத்தியம்? 5 ஜட்ஜஸையும் வந்து அவங்க சமாளித்து 5 கிரீன் லைட் வாங்கிடுறாங்களே, எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் இதோ பாருங்க. எப்படி இருக்கீங்க செந்தில்? நல்லா இருக்கேன் மேடம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? காரைக்குடி.
ஆஹா, ரொம்ப சந்தோஷம். என்ன பாட போறீங்க? துப்பாக்கி ஃபிலிமில் வந்து அண்டார்டிகா. பாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ருத்துருரு, ருத்துருரு, ருத்துருத்துரு, ஏய். ருத்துருரு, ருத்துருரு, ருத்துருத்துரு. அண்டார்டிகா வெண்பனியிலே என் சாருக்குது நெஞ்சம். நீ பெண்குயினா பெண்டால்பினா என் குழம்புது கொஞ்சம். ஏ நிஷா நிஷா நிஷா, ஓ நிஷா நிஷா நிஷா, அடிப்பண்ணே என் மனது எங்கே ரேடார் அளக்குமா? அடியன் காதல் ஆழம் என்ன சோலார் அளக்குமா? அடிப்பண்ணே என் மனது எங்கே ரேடார் விளக்குமா? அடியன் காதல் ஆழம் என்ன சோலார் அளக்குமா? அழகழந்திடும் கருவிகள் செயலிழந்திடும் அவளிடம் அணிகிழக்கணம் அசைவதை பார்த்தேன். அவள் புருவத்து குவிகளில் மலைச்சரிவுகள் தோற்பதால் விழுமறிவுகள் அழுவதை பார்த்தேன். அவள் மேலே வெயில் வீழ்ந்தால் நிலவொளியாய் மாறிப்போகும். அவள் அசைந்தால் அந்த அசைவிலும் இசை பிறக்கும். அண்டார்டிகா வெண்பனியிலே என் சாருக்குது நெஞ்சம். நீ பெண்பினா பெண்டால்பினா என் குழம்புது கொஞ்சம். ஏ நிஷா நிஷா நிஷா, ஓ நிஷா நிஷா நிஷா, அடிப்பண்ணே என் மனது எங்கே ரேடார் விளக்குமா? அடியன் காதல் ஆழம் என்ன சோலார் அளக்குமா? செந்தில், இந்த சாங் ரொம்ப நல்லா பாடினீங்க. சரணத்தை மட்டும் அந்த எண்டிங் லைன் அது மட்டும் டோட்டலாக மாற்றிட்டீங்களா? ஏன்? நோட்ஸ் மாதிரி. யா, நோட்ஸ் டோட்டலாக நீங்கள் சொந்தமாக நீங்கள் ஒரு கம்போசிங்மாக நீங்கள் பண்ணிட்டீங்க. அது ஹை பிச் தான், பட் யூ டோட்டலி சேஞ்ச். அது ஒண்டி தான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வாஸ் த மிஸ்டேக் அந்த சாங். ஓவரால் நல்லா பாடினீங்க, பட் அதை மட்டும் ஏன் மாற்றினீங்க? ட்ரை பண்ணலாமா? சிங்கிங்க ஜஸ்ட் இந்த தரடி தரடி அது பண்ணுங்க. உன்னை போலே ஒரு பெண்ணை காண்பேனா என்று வாழ்ந்தேன். நீ கிடைத்தால் என் தேசம் போல உன்னை. திரும்பி நீங்கள் வேறு மாதிரி பாட்டீங்க. ஓகே, பட் ஓவரால் யூ sang well. So well, the great. ஹாய், என்னோட பேர் ஸ்ரவன் நாராயண். நான் ட்ரிச்சி ஜோனல்லேருந்து செலக்ட் ஆகி இங்கே சென்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே காம்படிட்டர்ஸ் ஆர் டூ டஃப். அப்புறம் இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க வந்து. ஸ்ரவன் வந்து இந்த ஆடிஷனில் ஸ்லோ சாங் தான் செலக்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா அவருக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நாங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். அதனால் அவரை செலக்ட் பண்ணியிருக்காரு. உனக்கே நான் இருப்பேன் காதல் படத்துலேயே நான் பாட போகிறேன். ஹரிச்சரன் சார் அவரோட ஃபீல் அது சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான் அந்த பாட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பேரண்டல் சைட்லேருந்து நல்ல சப்போர்ட் அவருக்கு இருக்குது. நாங்கள் கூடவே இருந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருக்கோம். அவர் செலக்ட் ஆவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மீதி கடவுள் கையில் இருக்குது. ஹலோ ஸ்ரவன், ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்க? நான் ஸ்லோ சாங் தான், உனக்கே நான் இருப்பேன். அது ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஸ்லோ சாங் தான். ஸ்லோ சாங் மேம். ஸ்லோ சாங், ஓகே. என்ன பாட்டு? உனக்கே நான் இருப்பேன் ஃப்ரம் மூவி காதல்.
பாடு. உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன், உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இறப்பேன். கண்மணியே கண்மணியே அழுவதே கண்மணியே வழித்துணை நான் இருக்க. உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன், உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இறப்பேன். கண்ணீர் துளிகளை கண்கள் தாங்கும் கண்மணி காதலின் நெஞ்சந்தான் தாங்கிடுமா? கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்றும் தன் வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா? மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும் நம் காதல் தடைகளை தாண்டும். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, நம் காதல் காயம் மாற்றும். நிலவொளியே மட்டும் நம்பி நிலையெல்லாம் வாழ்வதில்லை, மின்மேனையும் ஒளி கொடுக்கும். உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன், உன்னை நான் பிரிந்தால் உனக்கு முன் இறப்பேன். கண்மணியே. ஸ்ரவன், தேங்க்யூ மேம். ஆனாலும் அந்த கீழ் நோட்ஸ் பாடுறச்சு ரகசியம் இல்லாமல் எங்களுக்கு கேட்குறபடி பாடணும். மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு. ஓகே. ஓகேவா? ஓகே. உங்கள் சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேர் வந்து கிருஷ்ணன். நான் இந்த ரவுண்டில் மெலடி பாட போகிறேன். நினைவெல்லாம் நித்யாங்கிற படத்திலிருந்து பனிவிழும் மலர்வனம் சாங் பாட போகிறேன். எல்லாரும் பிரார்த்திக்கணும். தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன? கிருஷ்ணன். கிருஷ்ணா, எங்கேருந்து வந்திருக்கீங்க கிருஷ்ணா? கொச்சியில். கொச்சின்லேருந்து. என்ன பாட போகிறீங்க? பனிவிழும் மலர்வனம். ஓகே, கோ ஃபார் இட். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பார்வை ஒருவரும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும்
உலகமெங்கும் ஒளிவிடும் இளமையின் கனவுகள் விழியோரம் தொழிர்விடும் கைகளிடைதனில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்த கண்கள் பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனி வரும் முனிவரும் தடுமாறும். தேங்க்யூ. நைஸ். தேங்க்யூ. யூ செலக்டட். தேங்க்யூ வெரி மச். 1 minute நான் எதுவும் ப்ரெஸ் பண்ணல. ரெட் இல்லை க்ரீன் இல்லை. பிகாஸ் எனக்கு 50-50 இருந்தது. உங்கள் பாடுறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது, நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு வாய்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ கொஞ்சம் அடைஞ்சிருக்கு. இல்லை, பட் உங்கள் வாய்ஸ் அந்த டிஞ்சு வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கணும். பாடுறச்சே கூட உங்களுக்கு நிறைய பிரெத் வாங்குது. அதுக்காக தான் நான் ஒன்றுமே கொடுக்குறேன். ஜஸ்ட் கேட்கலாம் இப்போது இருக்கா எப்போவும் பிரச்சனை இருக்கான்னு. பட் நான் பாடுறதெல்லாம் நல்லா இருக்குது. பட் அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ளீஸ். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நடுவர்களுக்கு பச்சை விளக்கு அதிகம் பயன்பட்டது வெளிப்படையாக தெரிகிறது. போட்டியாளர்களோடு சேர்ந்து நமக்கும் சந்தோஷத்தை அளிக்கும் இந்நிலை நாளையும் தொடரும் என எதிர்பார்த்து காத்திருப்போம்.